புதியுகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியம் சார்ந்த நிறைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் நேர்களாக நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிற இந்த ஷோ டாக்டர் ஆன் கால். நேர்களே, இன்னைக்கு டாக்டர் ஆன் கால் ரொம்பவே நீங்க பாத்தீங்கன்னா இந்த புற்றுநோய்க்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக இன்றைய டாக்டர் ஆன் கால் இருக்க போகுது. குறிப்பாக நுரையீரல்ல ஏற்படக்கூடிய புற்றுநோய்க்கான ஒரு விழிப்புணர்வாகவும் இது சார்ந்த உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் இன்றைய டாக்டர் ஆன் கால்ல நீங்க கால் பண்ணி கேட்கலாம். உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்காக சித்தாலயாவிலிருந்து ப்ரொஃபசர் டாக்டர் ஜெயபிரகாஷ் நாராயணன் இணைந்திருக்கிறார். அவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். சார் வணக்கம். வணக்கம். முதல் சித்தனாகிய சிவபெருமானுக்கு முதலில் வணக்கம் செலுத்திவிட்டு நம்முடைய கலந்துரையாடலுக்கு போகலாம். ஓம் 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 நம சிவாய. ஓம் ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் ஓம் நம சிவாய. அரியதோர் நம சிவாயம் ஆதி அந்தமானதும் 6,200 தேவர் அன்றுரைத்த மந்திரம். சுரியதோர் எழுத்தை உன்னி சொல்லுவேன் சிவவாக்கியம். தோட தோட பாவமாயை தூர தூர ஓடவே. கரியதோர் முகத்தை உற்ற கற்பகத்தை கைதொழ கலைகள் நூற்கள் ஞானமும் கருத்தில் வந்துதிக்கவே. பெரிய பேர்கள் சிறிய பேர்கள் கற்றுணர்ந்த பேரெல்லாம் பேயனாகி ஓதிடும் பிழை பொறுக்க வேண்டுமே. ஓம் நம சிவாய. ஓம் ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் ஓம் நம சிவாய. ஓம் சாயீஸ்வராய வித்மகே சத்ய தேவாய தீமகி தன்னோ சர்வ பிரஜோதயாத். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. டாக்டர், பொதுவாக இந்த புற்றுநோய்க்கான விழிப்புணர்வு நீங்கள் முன்னெடுத்தமைக்கு மிக்க நன்றி. ஏன்னா இப்போ எல்லாருக்குமே இந்த விழிப்புணர்வு அப்படிங்கிறது தான் நிறைய பேருக்கு தேவைப்படுது. சொல்யூஷன் அப்படிங்கிறது ரெண்டாவது பட்சம். அந்த வகையில் இன்றைக்கு டாக்டர் ஆன் காலில் நம்ம இந்த நுரையீரல் புற்றுநோய் பற்றி பேசலாம் அப்படின்னு சொன்னீங்க. நுரையீரல் புற்றுநோய் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு மனிதனுக்கு உடலில் இருக்கக்கூடிய இந்த நுரையீரல்னால ஃபிசியாலஜிக்கலாக என்ன இதனுடைய முக்கியமான செயல்பாடு அப்படின்னா என்ன? அதாவது உடல் முழுமைக்கும் பிராணவாயுவை வழங்குவதும் உடம்பில் கழிவாகக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை வெளியாக்குறதும் பணியை செய்கிறது. பொதுவாக ஆக்சிஜனுக்கு பிராணவாயுன்னு பேர். நல்ல தமிழில் அதற்கு உயிர்ப்புன்னு பேர். ஒலியெல்லாம் எண்ணாம் உவரி எலிப்பகை நாகம் உயிர்ப்ப கெடும் அப்படின்னு சொல்கிறார். எலிகள் கடல் போல வந்தாலும் நாகம் மூச்சு விட்டால் ஓடி போயிடும் அப்படின்னு சொன்ன. இந்த மூச்சு விடுவதற்கே வள்ளுவர் பயன்படுத்துகிற சொல் உயிர்ப்பு. அந்த உயிரை இயங்க செய்யக்கூடிய உயிர்காற்று பிராணவாயுவை உடலுக்கு வழங்குகிறது. கெட்டுப்போன கார்பன் டை ஆக்சைடு காற்றை வெளியே அனுப்புகிற இந்த பணியை செய்கிறது. இது ரொம்ப தலையாய பணி. ஏன்னா இந்த நுரையீரலை மட்டும் மூச்சு பயிற்சியை மட்டும் சரியாக வைத்து கொண்டால் எல்லா நோய்களையும் வெல்லலாம் என்பது திருமூலருடைய கருத்து. ஏற்றியும் இறக்கியும் இருகாலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவாரில்லையே. காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் குறியதுவாமேன்னு சொல்றாரு. கூற்றுவனை உதைத்து அனுப்பணுமியா அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா பாருங்க, இவ்வுடலினுடைய நோய் எதிர்ப்பாற்றலை பேணுவதில் இந்த மூச்சு எவ்வளவு திறம் வாய்ந்தது என்பதை திருமூலர் விளக்கி இருக்கிறார். அப்படிப்பட்ட நுரையீரலுடைய நிலையை பற்றி இன்றைக்கு விவாதிக்க இருக்கிறோம். நிச்சயமா நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு அழைப்பாளர் இருக்காங்க ஐயா, பேசிட்டு வந்துடலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம், அருண் பேசுறேன். எந்த ஊர்ல இருந்து சார்? சொல்லுங்க, யாருக்காக கேக்குறீங்க? பொண்ணுக்காக கேட்டு. என்ன வயது ஆகுது? 15 வயசு ஆகுது. 15 வயசு. உங்க கேள்வியை தொடர்ந்து கேட்கலாம் டாக்டர் கிட்ட. ஐயா வணக்கம் ஐயா. சொல்லுங்க. வணக்கம். பொண்ணு இப்ப டைராய்டு டேப்லெட் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சரி.
அவன் வாய் நாற்றம் அடிக்குது பேசுனா. ஆ ப்ரெஷ்ஷும் பண்ணிக்கிறாங்க, காலையிலயும் ப்ரெஷ் பண்றாங்க, நைட்டும் ப்ரெஷ் பண்றாங்க. சரி. இருந்தாலும் ஸ்மெல் ஜாஸ்தி வந்துட்டே இருக்குது. வாய் துர்நாற்றத்துக்காக கேட்குறாங்க. சரி, அவங்களுக்கு மலச்சிக்கல் இருக்குதா? ஆமா இருக்குங்கய்யா. அதான் மலச்சிக்கல் இருக்குது. அவங்க வந்து ஆக்டிவாக இருக்க மாட்டாங்க, நல்ல ஓடி ஆடி விளையாடக்கூடியவங்களா இல்லை. உணவில் வந்து ஆமாங்க உணவில் வந்து காய்கறிகளை சேர்த்து கொள்ள மாட்டேங்காங்க. ஆமாங்க, ஒதுக்கி ஒதுக்கி வைக்கிறாங்க. இதனுடைய விளைவாக உடலினுடைய கோ என்சைம்ஸ் வந்து செரிமான மண்டலத்தினுடைய கோ என்சைம்ஸ் ஒழுங்காக செயல்பட மாட்டேங்குது. நீங்கள் அவங்களுக்கு நல்ல காய்கறி உணவுகள் பழங்களை கொடுக்கணும். அப்போது நல்ல உணவு செரிமான மண்டலத்திற்குரிய வெப்பம் குறைந்து போயிடும், இந்த வாய் நாட்டம்லாம் வராது. முதல்ல அவங்களுக்கு தினசரி மலம் ஒழுங்காக கழிக்கிறேன்னு சொன்னால் தினசரி உணவில் கீரை சேர்க்கணும். மத்தியானம் சாப்பிடக்கூடிய உணவில் சுண்டை வற்றல் ஒரு 10 இது பொரித்து வைத்துக்கொள்ள வேண்டும், சரியாயிடும். நன்றி அழைத்தமைக்கு. டாக்டர், இப்போ வந்து சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, நம்மளுடைய நுரையீரல் வந்து ஆரோக்கியமா இருக்கணும். நுரையீரல் வந்து அதாவது பிராணாயாம பயிற்சியை ஒழுங்காக செய்தால் எல்லா நோய்களையுமே ஜெயிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட நுரையீரலில் நோய் ஏற்பட்டு இப்போ புற்றுநோயிலேயே அதிகமான பேர் இறக்கின்றது எதுலன்னா நுரையீரல். நுரையீரல் புற்றுநோயில் தான் அதிகமான பேர் இறக்குறார். சரி, இப்போ இந்த நுரையீரல் புற்றுநோய் அப்படின்னா என்ன, அது எப்படி உடல்ல என்ன நடக்குது? நுரையீரல் புற்றுநோய் என்பது நுரையீரலுடைய செல்ஸ் வந்து அந்த செல்ஸை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்க டிஎன்ஏ, சரி, கரு நியூக்ளியஸ் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கு. அந்த நியூக்ளியஸ் செயலிழந்து போய் தாறுமாறாக செல்கள் வளர்ச்சி அடைவது, கட்டுப்பாடற்ற வளர்ச்சி தான் புற்றுநோயை ஏற்படுத்துகிறது. நுரையீரலினுடைய செல்களில் உள்ள டிஎன்ஏ தவறுதலாக குளறுபடியாக செயல்படுவதன் விளைவாக நுரையீரல் புற்றுநோய் ஏற்படுது. இது அடிப்படையானது காரணம், தெரியுது. மற்றபடி காரணம்னு சொல்கிறது பெரிய காரணம்னு ரொம்ப தெளிவாக நிலைநிறுத்தப்பட்டிருக்க காரணம் வந்து புகைப்பிடித்தல். இந்த புகையிலையில் ஏகப்பட்ட நஞ்சுகள் இருக்கு. 70க்கும் மேற்பட்ட நஞ்சுகள், புற்றுநோயை தோன்றக்கூடிய நஞ்சுகள். இது அண்மை காலத்தில் தான் இதை பற்றிய விரிவான ஆராய்வுகள் நடத்தப்பட்டு புகையிலை பெரிய காரணம் என்பது கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது. இல்லைன்னு சொன்னால் டாக்டர்களே அப்படி சிகரெட் குடிக்கிற மாதிரி தான் அவங்க ஃபோட்டோலாம் வரும். இப்போ அதெல்லாம் கிடையாது, தெரியுது. அந்த மாதிரி புகையிலை என்ன செய்யுதுன்னா நம்முடைய மூச்சு பாதையில் நுண்மயிர்கள் போன்ற ஒரு அமைப்பு இருக்குது, சிலியான்னு பேர் அதுக்கு. அந்த சிலியா என்ன செய்யணும்னா ஏதாவது நமக்கு வேண்டாத ரசாயனம் அல்லது நுண்மங்கள் உள்ளே போச்சுன்னா அதை வெளியே தூக்கி எறிஞ்சிடும், ஒரு தும்மலை கிளப்பி விட்டுரும். அந்த மாதிரி வெளியே தூக்கி எறிஞ்சு அந்த சிலியாக்களை புகையிலை அழித்து விடுகிறது. அப்போது நுரையீரல் வந்து புற்றுநோய்க்கு மட்டும் இல்லை, வேறு விதமான பாதிப்புகளுக்கு இழக்கக்கூடிய தன்மை புகையினால் அதிகமாகி விடுகிறது. இது ஒன்று. புகையிலை பிடிக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை, புகைப்பிடிக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை, புகைப்பிடிக்கிறவங்களோடு கூட இருக்கிறவர்களுக்கு வரும்னு சொல்கிறாங்க. தெரியுதா? அடுத்து இன்னொரு காரணம் என்னென்னா என்விரான்மெண்டல், இது மாசு, புறச்சூழ்நிலை மாசுபடுவது. இப்போ காலங்காலம் அது எல்லா இன்பங்களிலையும் துன்பமும் மறைந்திருக்கும். அதே மாதிரி அறிவியல் பேராண்மை அதிகமாக அது தொடர்பான துன்பங்களும் அதிகமாக இருக்கும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம கணினி வாய்ப்புகள் அதிகமாக பேங்க்லேருந்து பணத்தை திருடிட்டு போகிற விஷயங்கள் அதிகமாகிடுச்சு. புரியுது. நம்முடைய பிரதமரே மக்களை எச்சரிச்சிருக்கிறார், கவனமாக இருங்க, பாஸ்வேர்டெல்லாம் யாருக்கும் கொடுக்காதீங்க. அவரே எச்சரிக்கை அளவுக்கு. இது விஞ்ஞானம் வளர வேண்டாம்னு நம்ம சொல்லலை, விஞ்ஞானம் வளரும் போதே இப்படி ஆகிப்புகிறது. அது மாதிரி இப்போது மாசு புறச்சூழ்நிலை மாசுபடுவது ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதனால் பாருங்கள், கட்டிடங்களில் பெயிண்ட் அடிக்கிற தொழிலாளர்கள் மாஸ்க் போட்டுக்கிட்டது இல்லை. அப்போ என்னாகும், அதனுடைய ரசாயனங்கள்லாம் வாலட்டைல், காற்றில் பரவக்கூடியது, அவர்களுக்கு அந்த வாய்ப்பு அதிகமாக இருக்கு. அதே மாதிரி ரசாயன குடங்களில் குரோமியம், நிக்கல்
போன்ற தொழில் கூடங்களில் ஆய்வுக்கூடங்களில் பணியாற்றுகிறவர்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கு. சரி, அடிப்படையான பெண்களை விட ஆண்களுக்கு அதிகமாக வருகிறது நுரையீரல். ஓ, இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல நுரையீரல் புற்றுநோய்க்கான விழிப்புணர்வாக நம்ம நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். இது சார்ந்த உங்களுக்கு எந்த கேள்விகளாக இருந்தாலும் கேட்கலாம். சித்தாலயாவிலிருந்து ப்ரொஃபசர் டாக்டர் ஜெயபிரகாஷ் நாராயணன் நம்முடன் இணைந்திருக்கிறார். நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைன்ல இருக்காங்க, பேசிட்டு வந்துடலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ, வணக்கம்மா, உங்க பேரு, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? நான் மேட்டுப்பாளையம் மேடம், சுமதி பேசுறேன். சரிம்மா, யாருக்கா கேக்குறீங்க? எனக்காக தான் கேட்குறேன் மேடம். உங்க வயதுமா? வயது 53 மேடம். 53. உங்க கேள்வியை கேட்கலாம் டாக்டர் கிட்ட. சரி, ஓகே. ஹலோ டாக்டர். சொல்லுங்க. டாக்டர், இந்த கொஞ்சம் ஃபேஸ்ல கொஞ்சம் சின்ன சின்ன முடிகள் இருக்கு டாக்டர், அதை அவாய்ட் பண்றதுக்கு என்ன பண்ணணும் டாக்டர்? முகத்துல வந்து ரோமங்கள் இருக்கு, அதுக்கு என்ன பண்ணலாம்னு கேக்குறாங்க. இப்போ 53 வயசுனா உங்களுக்கு வந்து மாதவிலக்கு நின்றுச்சு இல்லையா? ஆமாங்க டாக்டர். மாதவிலக்கு நின்ற பிறகு உள்ளிடை சிறப்புகளில் ஏற்படக்கூடிய சில மாறுதல்கள், பெண்மைக்குண்டான சுரப்பு குறைந்து போயிரு, ஈஸ்ட்ரோஜன் குறைந்து போகிறதுனால சிலருக்கு இவ்வளவு முகத்தில் முடி விளையக்கூடிய நிலை இருக்கும். இதுக்கு வந்து இப்போ மேல்நாட்டில் ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி கொடுக்குறாங்க, நம்ம நாட்டிலையும் கொடுக்குறாங்க. ஆனால் அது அவ்வளோ வரவேற்கத்தக்கது இல்லை. நீங்கள் வந்து பேசாமல் லேசர் கதிர்வீச்சு மூலமாக அந்த ரோம கால்களை கடைந்துட்டால் சரியாக போயிடும். இப்போ நிறைய லேசர் ட்ரீட்மெண்ட் வந்திருக்கு, அதே தான் பார்க்கணும், வேறு வழியே கிடையாது. நன்றி அழைத்தமைக்கு. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. மேடம், எந்த ஊர்ல இருந்து சார்? கோயம்புத்தூர் மாவட்டம். யாருக்கா கேக்குறீங்க? எனக்காக. உங்க வயது சொல்லிட்டு கேள்வியை கேட்கலாம் சார். 33. பேசுங்க டாக்டர் கிட்ட, உங்க கேள்வியை கேளுங்க. ஹலோ ஹலோ, தொடர்ந்து உங்க கேள்வியை கேளுங்க சார். டாக்டர் இருக்காங்க, உங்க கேள்வியை கேளுங்க சார். வயிறு அடிவயிறு ரொம்ப வலியா இருக்குங்க சார். அடிவயிறு வலி இருக்கு, எரிச்சல் ஆகுது. வயசு என்ன? ஆமா, எரிச்சல் ஆகுது, அடிவயிறு ரொம்ப வலியா இருக்குங்க சார். டேப்லெட் எடுத்துட்டு இருக்கிறேன். வயசு என்ன? வயசு 32. 33. 33. 33. நீர் போகும்போது எரிச்சல் இருக்குதா? ஆமாங்க. சரி, ஏற்கனவே மருத்துவர்கள் என்ன சொன்னாங்க? உங்களுக்கு நீர்ப்பாதையில் தொற்று ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி சொன்னாங்களா? ஆமாங்க. சரி, அதுக்கு மருத்துவம் பார்த்தீங்களா? ஆமாங்க. மருத்துவம் பார்த்த பிறகு இப்போ நீர் எரிச்சல் இருக்குதா? ஆமாம், எரிச்சல் இருக்குதா, அடிவயிறு ரொம்ப வலியாகுது. சரி, எந்த ஊரில் இருக்கிறீங்க? கோயம்புத்தூர் மாவட்டம். கோயம்புத்தூர். சரி, இப்போது நீங்கள் வந்து மருத்துவர்களை கலந்து ஆலோசித்து தான் உங்களுக்கு மருத்துவம் அளிக்க முடியும். இப்போ அங்கே கோயம்புத்தூரில் டாக்டர் சிவராமனுடைய ஆரோக்கிய மருத்துவமனையெல்லாம் இருக்கே, நீங்கள் அங்கே காட்டலாமே. எங்கேங்க சார்? ஆரோக்கியா சித்த மருத்துவமனை இருக்கே. சரிங்க சார். காட்டுங்க, டாக்டர் சிவராமன் அங்கேயே வர்றாரு, பார்ப்பாரு. சார் சார் எங்கே, எந்த சார்? இல்லை, இது சித்த மருத்துவத்தில் குணப்படுத்தக்கூடியது தான். சரிங்க சார். எங்கே இருக்குங்க சார்? எங்கே இருக்குன்னு கேட்குறாரு. அது நீங்கள் இது பாருங்கள், டைரக்டரியை பாருங்கள், தெரியும். சரி, கோயம்புத்தூர்லேயே அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கா, நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு போய் விசிட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் பேர், எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? அம்மா, என் பேர் ராணிம்மா. ஊட்டி. சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தாத்தாயே. உங்கள் வயது என்னம்மா? எனக்கு வயது 70. 70. உங்கள் கேள்வியை கேட்கலாம். உங்க கேள்வியை கேளுங்க. என்ன தொந்தரவு பண்ணுது? உங்க கேள்வியை கேளுங்க. எனக்கு இந்த சுகர் இருக்குதம்மா. சரி, சுகர் இருக்குது. டாக்டர் கிட்ட பேசலாங்களா? டாக்டர் இருக்காங்க, பேசுங்க. ஐயா, நமஸ்காரம் ஐயா. வணக்கம். உங்களுக்கு தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீங்கள் சொல்கிறது தான் கேட்டு சொல்லுங்கள். சரிய்யா. எனக்கு வயசு 70 ஆச்சு. நாங்கள் ஊட்டிக்காரங்க. சரி. எனக்கு சுகர் இருக்குது ஐயா. இப்ப கொஞ்ச நாளா இந்த காலெல்லாம் மறுத்து போயிருச்சு. சரி, மருந்துகள் ஒழுங்கா சாப்பிட்டுக்கிட்டு வர்றீங்களா? ஐயா, நான் சித்த மருத்துவம் தான் சாப்பிடுறேன். நான் இங்கிலீஷ் டாக்டர் கிட்ட போகிறதே இல்லையா? நான் சித்தத்தில் தான் பாக்குறேன். சரி. அந்த சுகருக்கு வேண்டியதான் கஷாயம் கொடுத்துருக்குறாங்க. அதேதான் பொடியே கஷாயம் பண்ணி குடிச்சிட்டு வர்றேன். இப்போ எத்தனை வருஷமா உங்களுக்கு நீரிழிவு இருக்கு?
அது எனக்காக ஒரு 10 வருஷம் இருக்குது ஐயா. சரி, இது வந்து நீரிழிவினால் ஏற்பட்ட நரம்பு தளர்ச்சி தான் உங்கள் காலில் மதப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஆமையா. நீங்கள் வந்து ஒழுங்காக மருந்துகளை சாப்பிடணும். சரியா. உணவு கட்டுப்பாடுகளையும் பின்பற்றணும். ஐயா நான் இந்த ராகி, சோளம், கம்பு, கோதுமை இதான் சாப்பிட்றேன் ஐயா. நான் வேற எதையும் சாப்பிட்றது இல்ல. சரி, சாப்பிடணும். தினசரி 30 நிமிடங்கள் நடக்கணும். சரியா. நிறைய காய்கறி உணவுகள் சாப்பிடணும். சரியா. இந்த காலில் இருக்கிற மதப்புக்கு 2 தைலம் எழுதிக்கோங்க. விஷமுஷ்டி தைலத்தையும் ஐயா எழுதிக்கோங்க. சொல்லுங்கய்யா. விஷமுஷ்டி தைலம், உளுந்து தைலம் 2ஐயும் கலந்து சரியா. இந்த காலில் இரவில் தடையிட்டு படுங்க. காலையில் தண்ணீர் ஊற்றுங்க. வெந்நீர் பொறுக்கிற சூட்டில் வெந்நீர் ஊற்றுங்க. சரியா. இந்த மதப்பு ஏற்பட்டது தான். ஆனால் இனிமேல் இது அதிகமாக பாதிக்காத மாதிரி இந்த இது பாதுகாத்துக்கணும். சரி, ஒவ்வொரு தண்ணியா அப்படியே குத்திட்டு வருது. சுருக்கனை குத்துது. சரி, இரவில் தூங்க போகிறதுக்கு முன்னால் அரை தேக்கரண்டி திரிப்பலா சூர்ணத்தை வாயில் போட்டு தண்ணி சாப்பிடுங்க. சரிம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்க பேர் சொல்லுங்க. தஞ்சாவூர். என்னம்மா? தஞ்சாவூர். சரி, தஞ்சாவூர்ல இருந்து அழைக்கிறீங்க. யாருக்கா கேட்குறீங்க? எனக்கு உங்க வயது என்னம்மா? 60. சரி, தொடர்ந்து உங்க கேள்வியை கேட்கலாம். கேளுங்க, உங்க கேள்வியை கேளுங்க. வணக்கம் டாக்டர். பேசுங்கம்மா, உங்க கேள்வியை கேளுங்க. எனக்கு கீழ்கை பக்கம் வந்து நிறைய இடது கை பக்கம் என்னம்மா வலி இருக்கா? சரி, 1.5 வருஷமும் இருக்கு. சரியாவே ட்ரீட்மெண்ட் போயிட்டு வந்துட்டு ஒன்றும் சரியாகல. இப்போ உங்கள் வயசு என்ன? 60 வயசு. 60 வயசு. உங்களுக்கு சர்க்கரை இன்னும் இருக்குதா? சர்க்கரை இருக்கு, தைராய்டு இருக்கு. சரி, அதுக்கு முறையாக மருந்து சாப்பிட்டுட்டு வரீங்களா? சாப்பிட்டு வரேன் சார். இப்போது உங்களுக்கு வந்து எலும்பு தேய்மானம் ஏற்பட்டிருக்கு. இதுக்கு சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ்னு பேர். அந்த இந்த மூட்டிலும் வலியில சார். நடுப்புறது தலைப்பாகுது மட்டும்தான் வலிக்குது. சரி, இப்போ எந்த ஊர்? அந்த தஞ்சாவூர். தஞ்சாவூர் சித்த மருத்துவம் பார்த்தீங்களாம்மா? அங்கே மருத்துவர்கிட்ட காட்டினீங்களாம்மா? அங்கதான் போனேன். சரி, இது வந்து உங்களுக்கு வந்து கும்பவாதம்னு பேர். நவீன மருத்துவத்தில் பிராக்கியல் நியூராலஜின்னு சொல்லுவாங்க. இதை உங்களை பரிசோதனைப்படி தான் நான் மருந்துகள் சொல்ல முடியும். இந்த மாதிரி சொல்ல முடியாது, திரையில் சொல்ல முடியாது. நீங்கள் அங்கேயே நிறைய சித்த மருத்துவர்கள் இருக்காங்க, நல்ல தேர்ந்த மருத்துவர்கள் இருக்காங்க. அவங்கள்ட்ட காட்டுங்க. அரசு மருத்துவமனை இருக்குது, அங்கே காட்டலாம். இல்லை என்னை தான் பார்க்கணும்னா ஒரு முறை சென்னைக்கு வந்துட்டு போங்க. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? மேடம் ரமேஷ் மேடம், மேட்டுப்பாளையம் பேசுகிறேன் மேடம். எந்த ஊர் சார்? மேட்டுப்பாளையம் மேடம். மேட்டுப்பாளையம். ஆமாம் ரமேஷ். சரி, யாருக்கா கேட்குறீங்க? மேடம் எனக்கு தான் மேடம். உங்கள் வயது என்ன சார்? வயது 42 மேடம். 42. உங்கள் கேள்வியே கேட்கலாம். சார் வணக்கம் டாக்டர். சொல்லுங்கள் டாக்டர். எனக்கு மூட்டு வலி டாக்டர். எனக்கு அப்போ டாக்டர் வந்து ரத்த பரிசோதனை செய்ய சொன்னாருங்க. சரி, செய்யும்போது ஆர்ஏ ஃபேக்ட் வந்துருச்சுங்க, சிஆர்பி பாசிட்டிவ் வந்துருச்சுங்க டாக்டர். சிஆர்பி ஆர்ஏ ஃபேக்டர் இருக்கா? ஆமாம் இருக்குங்க. சரி சரி, மருந்து மாத்திரை கொடுத்துருக்கேன் டாக்டர். இப்போ கை கால்லாம் வலி இருக்குதா? ஆமாம் வலி இருக்குதுங்க டாக்டர். இப்போ அது மட்டும் இல்லாமல் வயிற்றுல நீர் கோத்துருக்கு சொல்கிறேன் டாக்டர். என்ன பண்ணும் டாக்டர்? எங்கே நீர் கோத்துருக்கு? வயிற்றுல நீர் கோர்த்துருக்குறா? வயிறு உப்புசமா இருக்குங்க. வயிறு ரொம்ப பெருசாச்சு டாக்டர். வயிறு நீர் இருக்கு அப்படிங்க, நீர் கோத்துருக்குன்னு சொல்றேன் டாக்டர். அந்த வாதத்துக்கு என்ன மருந்து பண்ணணும் டாக்டர்? இந்த வயிறுக்கு என்ன பண்ணணும் டாக்டர்? கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர். இல்லை, இது வந்து வயிற்றுக்குள்ளே நீர் கோர்க்கிறதுனா உங்களை வந்து பரிசோதனை பண்ணின டாக்டர் தான் அதுக்கு மருந்து சொல்லணும். இந்த மாதிரி திரையில் சொல்ல முடியாது. ஏன்னா வயிற்றுக்குள்ளே நீர் சுரக்கிறதுங்கிறது ஒரு அசாத்தியமான நிலை. அதனால் நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு சிறந்த மருத்துவர் அணுகி அவர்கிட்ட ஆலோசனை பெறணும். முறையான சிகிச்சை எடுத்துக்கோங்க. நன்றி கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. உங்க பேரு எந்த ஊர்ல அழைக்கிறீங்க? வணக்கம். வணக்கம் சார், உங்க பேரு? கண்ணன். எந்த ஊர்ல இருந்து கூப்பிடுறீங்க? சென்னையில இருந்து பேசுறேங்க. சரி, யாருக்கா கேக்குறீங்க சார்? எனக்கு தான். உங்க வயது சொல்லிட்டு கேள்வியை கேட்கலாம். வயசு 48.
சென்னை நாப்பாளையம் வீடு. சரி, உங்க கேள்வியை கேளுங்க. வலது இடது பக்கம் ஒரு ஃபுல்லா நட்டுப்புதுல இருந்து வலி ஓவர், கழுத்து நரம்புல இருந்து இழுக்குது, வலி ஓவர், கால் கிட்ட அப்படி இல்லை. ஊசி போறோம், லோக்கல்ல 2 ஊசி போறோம், அந்த நேரம் வலி நிக்குது. சரி. அதுக்கு அடுத்த 1 ஹவர்ல மறுபடியும் அந்த வலி தொடருது. சரி சரி. அப்ப இந்த தென்னை மரக்கூடிய எண்ணெய் அந்த எண்ணெய் எல்லாம் கொஞ்சம் சூடு போட்டு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் உரி விட்டு பார்த்த பிறகு வெந்நீர் வச்சு சூடு பண்ணி விட்ட பிறகு ஒரு மருந்து அந்த நேரம் நல்லா இருக்கு. சரி சரி. நெக்ஸ்ட் தொடர்பா நிக்க மாட்டேங்குது வலி. இப்போ எந்த ஊரில் இருக்கிறீங்க? சென்னை நாப்பாளையம் வீடு, மல்லி டவுன். இல்லை, நீங்கள் வந்து சித்தாலயாவுக்கு வந்து என்னை சந்திங்கய்யா, உங்களை பரிசோதித்து பார்த்து நான் வழிகாட்டுறேன். எங்க சார் வரணும்? அரும்பாக்கத்தில் இந்த திரையில எண் ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்க. ஆமா, அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு பேட்டி நேரத்தை ஒதுக்கிடுவாங்க. சரி, பண்றேன். வாங்க. டிவியில் நம்பர் இருக்குது சார், நீங்கள் கால் பண்ணிங்கன்னா நீங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க. உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? ஹலோ, கரூர்லேருந்து பேசுனாங்க. சரிம்மா, உங்கள் பேர் என்ன? பத்மினிம்மா. சரி, யாருக்கா கேட்குறீங்கம்மா? எனக்கு தாங்க மேடம் கிடக்குறான். வயது சொல்லுங்கம்மா. வயது 63ங்க. 63. உங்கள் கேள்வியே கேளுங்க. என்னுடைய பாதம் பூரா காலு ஸ்விங்கேஸ் பூரா மதப்பு வெயிட்டு சுருக்குன்னு வலிக்குதுங்க மேடம். சரிம்மா. அடிக்கடி தலை சுத்தல் வருது, அதான் கேட்கலான்ட்டு. தொடர்ந்து பேசுங்கம்மா டாக்டர் கிட்ட. ஏம்மா, உங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்குதா? குட் மார்னிங் சார். சர்க்கரை நோய் இருக்குங்க சார். அந்த சர்க்கரை நோயுடைய விளைவாக தான் இந்த மதப்பு ஏற்பட்டிருக்கு. சரிங்க சார். நீங்கள் சர்க்கரை நோய்க்கு ஒழுங்காக மருந்து சாப்பிட மாட்டேங்கிறீங்க, மருத்துவர்கள் சொல்லதை பின்பற்ற மாட்டேங்கிறீங்க. உங்கள் சாப்பாட்டை ஒழுங்குபடுத்தணும். இந்த மதப்பு வந்திருக்கும் போதே நீங்கள் வந்து விழிப்புணர்வு அடைஞ்சிடணும், எச்சரிக்கை ஆகிடணும். இல்லைன்னு சொன்னால் வேறு காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். இனிமேல் கண்ணை பாதிக்கிறது, சிறுநீரகங்களை பாதிக்கிறது, இதெல்லாம் ஏற்படும். நீங்கள் முறையாக மருந்துகளை சாப்பிடுங்க, உணவு கட்டுப்பாடுகளை பின்பற்றுங்க, சிக்கல் வராமல் பார்த்துக்கலாம். நீங்கள் எந்த மருந்து சாப்பிட்டாலும் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னால் திரிபலா சூரணம் 1/2 தேக்கரண்டியை வாயில் போட்டு தண்ணி குடிங்க. இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல நுரையீரல் புற்றுநோய்க்கான நிறைய விஷயங்கள் விழிப்புணர்வாக இன்றைய நிகழ்ச்சியை நம்ம பேசிட்டு இருக்கோம். சித்தாலயாவிலிருந்து ப்ரொஃபசர் டாக்டர் ஜெயபிரகாஷ் நாராயணன் நமக்காக இணைஞ்சிருக்கிறாரு. நம்ம தொடர்ந்து பேசலாம். காலர் லைன்ல இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. உங்க பேரு, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். டிவி பார்க்காதீங்க, நீங்க தான் பேசிட்டு இருக்கீங்க. உங்க பேர் சொல்லுங்க. சரிங்க, உங்க பேரு? என் பேர் முருகேசன். சரி, யாருக்கா கேக்குறீங்க சார்? எனக்கு உங்க வயது என்ன? வயசு 36 ஆச்சுங்க. 36. உங்க கேள்வியே கேட்கலாம். மூளையில வந்து அடைப்பு இருக்குங்க. எங்கங்க மூளையா? ஆமாங்க. சரி, அதுக்கு மெடிசன் எடுத்துக்கிறேங்க. இங்கிலீஷ் மெடிசன் எடுக்கிறீங்களா? ஆமா, வந்து லைஃப் லாங்க சாப்பிட்டுங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு சரி நான் ஐயா, உங்க கேள்வி தெளிவா இல்ல, இன்னொரு வாட்டி கேளுங்க. திருமூளையில வந்து 10 அடைப்பு. ஓகே, மூளையில பிளாக் இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா? ஆமாங்க. அலோபதி மெடிசன் எடுத்துட்டு இருக்காரு டாக்டர். சரி, இப்போ அந்த நீங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிற நவீன மருந்துகளால் உங்களுக்கு குணம் ஏற்படலையா? அது குணம் வந்து லைஃப் லாங்கா சாப்பிட்டு சொல்றாங்க. சரி, அதுக்கு இந்த சித்தால வந்து கிடைக்குங்களா? நீங்கள் எந்த ஊரில் இருந்து பேசுகிறீங்க? ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம். ஈரோடு சத்தியமங்கலம். ஈரோடு சத்தியமங்கலமா? ஆமாங்க. இப்போது இது சம்பந்தமான நோய்களை நாங்கள் மருத்துவம் அளித்து கொண்டு தான் இருக்கிறோம். அதில் முன்னேற்றம் காட்டத்தான் செய்கிறாங்க. பட்டு உங்களுடைய குறிப்புகளையெல்லாம் எடுத்துக்கிட்டு நீங்கள் நேரடியாக வரணும். வந்தால் உங்களை பரிசோதித்து பார்த்துட்டு உங்களுக்கு வழிகாட்டுவோம். சித்தாலயா ஹாஸ்பிட்டலோடைய ஃபோன் நம்பர் இருக்குது சார். இது ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறதுனால நீங்கள் ஒரு முறை முடிஞ்சால் நீங்கள் சென்னை வந்து விசிட் பண்ணுறது நல்லதாக இருக்கும்னு டாக்டர் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. நன்றி கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க. உங்கள் பேர், எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் இணைந்துட்டீங்க. டிவி பார்க்க வேண்டாம், நீங்கள் தான் பேசிகிட்டு இருக்கீங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள்.
தொடர்ந்து பேசலாம். உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க, உங்க பிரச்சனையை பேசலாம். ஓகே ஓகே டாக்டர், இப்போ வந்து நம்ம நுரையீரல் புற்றுநோய் பத்தி பேசிட்டு இருந்தோம். இதனுடைய அறிகுறிகள் அப்படிங்கிறது ஒரு பேஷண்ட்டுக்கு எப்படி தெரியும்? இதனுடைய அறிகுறிகள் வந்து இருமல், காஃப். ஓ, சாதாரணமாக வழக்கமான ஒரு மருத்துவத்துக்கு கட்டுப்படாத இருமல். அதே மாதிரி இரைப்பு, குரல் கம்மல், கோர்ஸ்னஸ் ஆஃப் தி வாய்ஸ்ன்னு பேர் இருந்தாப்புல இருந்து திடீர்னு குரல் கம்ம ஆரம்பிச்சிடுச்சு. அது சரியாக வரமாட்டேங்குது. என்ன போட்டாலும் லாசஞ்சஸ் போட்டாலும் என்ன போட்டாலும் அது சரியாக வரமாட்டேங்க. அதோட மூச்சு திணறல் இருக்குது, இரைப்பு இருக்குது, நாளுக்கு நாளாக களைப்பு அதிகமாகி கொண்டே வருகிறது. ஒருவர் விரும்பாமலேயே அவருடைய எடை குறைகிறது, நெஞ்சு வலிக்கிறது, ஆஸ்மாக்காரர்கள் மாதிரி இரைப்பு வருகிறது, இருமலில் ரத்தம் விழுகிறது, அந்த ரத்தம் வந்து துருப்பிடித்த இரும்பை போல இருக்கிறது. இது போன்ற குறிகுணங்கள். சரி, இதுக்கு வந்து எல்லாத்துக்குமே ஒரு டெஸ்ட் இருக்கும். இப்போ இந்த நுரையீரல் புற்றுநோய்க்கான டெஸ்ட் பரிசோதனைலாம் என்னென்னலாம் இருக்குது? அதாவது முதல்ல ஹிடன் ஸ்டேஜ்னு பேர். சரி, அந்த ஸ்டேஜில் இந்த இருமல் சளி மட்டும் இருக்கும். எக்ஸ்ரேயோ அல்லது ஸ்கேனோ எடுத்தால் உள்ள கட்டி தெரியாது. ஆனால் ஸ்பியூட்டம் சைட்டாலஜின்னு இருக்கு, அந்த பரிசோதனை நடத்தி பார்த்தா அதில் கேன்சர் செல் தெரியல. ஓ, இது போக ஃபைன் நீடில் பயாப்சி பண்ணுவாங்க, அதன் மூலமாக கண்டறியலாம். அதில் கண்டறியோம்னா பிராங்கோஸ்கோபிக் டெக்னிக் இருக்கு. இதற்காக பயிற்சி பெற்ற பேத்தாலஜிஸ்ட் இருக்காங்க, அவங்க அதை செய்வாங்க. இது தவிர ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன், பெட் ஸ்கேன், இவைகள்லாம் இந்த நோய் கணிப்பு செய்கிறதுக்கு உதவியாக இருக்கும். இது தவிர சாதாரணமாக கட்டியாக இருக்குமோன்னு இருந்த கூட அறுவை மருத்துவம் செய்த பிறகு பயாப்சி செய்து பார்த்தால் அதில் கூட புற்றுநோய் வெளிப்படலாம். சரி, இதெல்லாம் டெஸ்ட்டுகள். சைட்டாலஜி, ஸ்பியூட்டம் சைட்டாலஜி, எம்ஆர்ஐ ஸ்கேன், பெட் ஸ்கேன். இன்னும் சிலருக்கு எப்படின்னா புளூரல் எஃப்யூஷன்னு வந்திருக்கும் எக்ஸ்ரே, அந்த சுரப்பை சோதித்து பார்த்தா அதில் கேன்சர் செல் இருக்கும். ஓ, இவ்வாறு மேற்கோள் காட்டப்படுகிறது. நோய்க்கு வந்து பரிசோதனைகள் நடைபெறுகின்றன. இது மெட்டாஸ்டேசிஸ் ஆயிடுச்சுன்னா எந்த உறுப்பை பாய்க்கிறோ அதுக்கு தகுந்த மாதிரி குறிகுணங்கள் ஏற்படும். இப்போ மூளையை பாய்ச்சிருச்சோன்னா சிவியர் ஹெட்டேக், கடுமையான தலைவலி, சிலருக்கு வலிப்பு ஏற்படலாம். ஈரலில் பாதிச்சிருச்சுன்னு சொன்னால் ஜாண்டிஸ் வரக்கூடும். அதே மாதிரி நிணநீர் குளங்கள், அது நம்ம ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது நிணநீர் குளங்கள் மற்ற உறுப்புகளில் பெரிதாக இருக்கலாம். பொதுவாக என்னென்னா நுரையீரலை விட்டு வெளியே பரவி விட்டது என்று சொன்னால் இவர்களுக்கு வந்து வாழ்நாள் வந்து அவ்வளோ அதிகம் கிடையாது. ஓ, சரிதான், அது கிரிட்டிக்கல் ஸ்டேஜ். சரி டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம், டாக்டர் ஆன் கால். உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ, வணக்கம், உங்க பேரு, எந்த ஊர்ல இருந்து கூப்பிடுறீங்க? என் பேர் கலைவாணி மேம். ஓகேடா. எனக்கு வயசு 70. நான் திருச்சியில இருந்து பேசுறேன் மேம். சரிம்மா, 20ஆ? 70. யாருக்காக கேக்குறீங்க? எனக்காக தான் மேம். சரி, உங்க கேள்வியை கேளுங்க. எனக்கு 2 இயர்ஸ் அல்சர் இருக்கு மேம். சரி, அதுக்கு என்னெல்லாம் சாப்பிடலாமா? இப்போ அல்சருக்காக நீங்கள் ஏற்கனவே மருந்து சாப்பிட்டுட்டு வர்றீங்களா? ஆமா. உங்கள் வயசு என்ன? 70. 70ஆ? வேற உங்களுக்கு சர்க்கரை நோய் எந்த நோய் இருக்குதா? சர்க்கரை நோய் இருக்குதா? ஆமா சார். சரி, இப்போ நீங்கள் உங்களுடைய மருத்துவர் கொடுக்குற மருந்தை ஒழுங்காக சாப்பிட்டுட்டு வாங்க. இது தவிர காய்கறி அந்த மாதிரி என்னெல்லாம் சார் சாப்பிடலாம்? பொதுவாக நீங்கள் வந்து காரத்தை குறைச்சி சாப்பிடணும், வேளைக்கு சாப்பிடணும், வெந்தய கூழ் சாப்பிடலாம், பழ வகைகளில்
ரொம்ப ரிச்னஸ் உள்ளது சாப்பிடக்கூடாது. வாழைப்பழம், பலாப்பழம், சீத்தாப்பழம், சப்போட்டா வேண்டாம். மற்ற பழங்கள் நீங்கள் விரும்பி சாப்பிடலாம். நீங்கள் இப்போ என்ன மருந்து எடுத்துக்கொண்டு இருந்தாலும் இரவு தூங்க போகும்போது திரிபலா சூரணத்தை ஒரு அரை தேக்கரண்டி வாயில் போட்டு தண்ணி சாப்பிட்டுட்டு வாங்க. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ மேம். வணக்கம்மா, உங்க பேர் எந்த ஊர்ல இருந்து கூப்பிடுறீங்க? மேம் என்னோட பேர் பிரியா, நான் திருச்சி வந்து கூப்பிடுறேன். சரி, யாருக்கா கேக்குறீங்கம்மா? மேம் என்னோட ஹஸ்பண்ட் பார்க்க. என்ன வயதாகுதுமா? அவங்களுக்கு 34 ஆகுது மேம். 34. உங்க கேள்வியை தொடர்ந்து கேட்கலாமா? வணக்கம் டாக்டர் சார். வணக்கம். வணக்கம் சார், என்னோட ஹஸ்பண்ட் வந்து வீசிங் ப்ராப்ளம் இருக்கு கொஞ்ச நாளா. அவருக்கு இப்போ என்னன்னா அந்த உடம்புல ஒரு அலர்ஜி மாதிரி வருது. இது தெரிஞ்சா பட்டையா தடுச்சிருது. சரி. பிளட் டெஸ்ட் பண்ண சொன்னாங்கன்னு பண்ணோம். அந்த இன்சோஸ்பிரின் அப்படிங்கறதோட அளவு வந்து கொஞ்சம் கூடுதலா இருக்கு, அதான் அலர்ஜி வந்துச்சு அப்படின்னாங்க. சரி சரி. 6 மந்த் அதுக்கு டேப்லெட் எடுத்தோம், இன்னும் ரெடியூஸ் ஆன மாதிரி தெரியல. அந்த அலர்ஜி குறைஞ்ச மாதிரியே இல்லை டாக்டர். சரி. அதுக்கு ஏதாவது சித்த மருத்துவம் இருக்குங்க? அதாவது இதுக்கு அர்டிகேரியான்னு பேர். நம்ம வழக்கில் வந்து இதை காணாக்கடின்னு சொல்லுவாங்க. இது நோயாளிக்கு மட்டும் இல்லை, இது மருத்துவருக்கு ஒரு சோதனை தான். அப்படியா? ஆமாம், அது நேரடியாக பரிசோதித்து இதை மருந்து கொடுக்கும்போது கூட இது பலருக்கு வந்து ரொம்ப நாட்பட்டு மருத்துவம் செய்ய வேண்டி வந்துடும். அதனால் நீங்கள் எந்த ஊரில் இருக்கிறீங்க? திருச்சி டாக்டர். திருச்சி. திருச்சியில் நிறைய சித்த மருத்துவர்கள் இருக்காங்க. இது சித்த மருத்துவத்தில் குணப்படுத்தக்கூடிய ஒரு நோய் தான். நீங்கள் அவர்கள்ட்ட காட்டுங்க. இல்லாட்ட ஒரு முறை உங்கள் குறிப்புகள்லாம் எடுத்துகிட்டு சென்னைக்கு வந்து என்னை பார்த்துட்டு போங்க. ஓகேம்மா. சித்தாலயா ஹாஸ்பிட்டலுடைய ஃபோன் நம்பர் வந்து டிவியில் ஸ்க்ரால் ஆகிட்டுருக்கு. அதுக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிவிட்டு ஒரு முறை டாக்டர் சொன்ன மாதிரி நேரில் வந்து பாருங்கள். நன்றி கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? இணைந்திருக்கீங்கம்மா நிகழ்ச்சியில். உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க. டிவி பார்க்காதீங்க, நீங்கள் தான் பேசிகிட்டு இருக்கீங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள். திருச்சியிலேருந்து. ஓகே சார், யாருக்கா கேட்குறீங்க? என் பேர் மணி. சரி சார். மணி சார், யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான். உங்கள் டிவி வால்யூம் குறைச்சிடுங்க. உங்கள் வயதை சொல்லிட்டு கேள்வியை கேட்கலாம் சார். 67 வயசு. 27ஆ? 67. 67ஆ? சரி, உங்கள் கேள்வியை கேட்கலாம் சார். 6 மாதம் வாய்ப்புண்ணு ஆறாமே இருக்கு. சரி, 6 மாதங்களாக வாய்ப்புன்னு இருக்காங்க சார். வாய்ப்பு. பிளட் டெஸ்ட் எடுத்தா ஹீமோகுளோபின் கம்மியா இருக்குங்க. ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்குதா? ஆமாம் 8% தான் இருக்கு. சரி, அதுக்கு இரும்பு மாத்திரை கொடுத்துருக்காங்களா? இரும்பு மாத்திரை கொடுத்துருக்காங்க. ரத்தம் போடணும். சரி, அதோட நீங்கள் உணவில் வந்து மணத்தக்காளி கறியை சேர்த்துக்கிடுங்க. உங்களுக்கு சுகர் ஒன்றும் கிடையாதே? இல்லை, சுகர்லாம் கிடையாது. அப்படி இல்லைன்னு சொன்னால் அடிக்கடி வல்லாரை கீரையை உணவில் சேர்க்கணும். சரி. வல்லாரை மணப்பாகு காலையில் 2 தேக்கரண்டி, இரவில் 2 தேக்கரண்டி குடிக்கணும். வல்லாரை உங்கள் வீட்டில் வெந்தய களி கிண்டுவாங்களா? அதெல்லாம் செய்யறது இல்லைங்க. அதெல்லாம் சாப்பிட்ருந்தா இது வராது. நல்லா வாரத்துக்கு 2-3 நாள் வெந்தய கூழ் குடிக்கணும், இல்லாட்டி வெந்தய களி சாப்பிடணும். 6 மாசமா சாப்பிட. பச்சை மிளகாயை உணவுலேருந்து அகற்றிடணும். நேரத்துக்கு சாப்பிடணும். நல்ல காய்கறி உணவுகள், பழ வகைகளை சாப்பிடணும். மலச்சிக்கல் வராமல் பார்த்துக்கிடணும். காலையில் என்ன சாப்பிட்றீங்க? காலையில் என்ன சாப்பிடுவீங்க? காலையில் இட்லி தோசை. இட்லி தோசை. சரி, இப்போ வெயில் காலத்தில் கொஞ்சம் பழையதும் சாப்பிடலாம். அது வயிற்றினுடைய எரிச்சலையெல்லாம் குறைக்கும். நல்லது. வல்லாரை கேட்டிருந்தீங்க சார். வல்லாரை மணப்பாக சொல்லியிருக்காங்க டாக்டர். நீங்க வந்து நாட்டு மருந்து கடையில இல்ல இந்த மாதிரி ஆயுர்வேதிக் மெடிசன் வல்லாரை மணப்பாக வாங்கிக்கோங்க. காலையில் 1 தேக்கரண்டி, இரவில் 1 தேக்கரண்டி குடிச்சிட்டு வாங்க. தேற்றான்கொட்டை லேகியம் காலையில் அரை தேக்கரண்டி, இரவில் அரை தேக்கரண்டி உணவுக்கு பிறகு சாப்பிட்டுட்டு வாங்க. வயிற்று புண்ணு ஆறிடும். இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல சித்தாலயாவிலிருந்து ப்ரொஃபசர் டாக்டர் ஜெயபிரகாஷ் நாராயணன் நமக்காக இணைஞ்சிருக்கிறாரு. நுரையீரல் புற்றுநோய்க்கான விழிப்புணர்வாக இன்றைய டாக்டர் ஆன் கால் ரொம்ப சிறப்பான விளக்கங்களோடு போயிட்டு இருக்கு. தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைன்ல இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்க பேரு, எந்த ஊர்ல இருந்து கூப்பிடுறீங்க?
திருப்பூர் மாவட்டம் பாபு பேசுறேன் மேடம். சரி, யாருக்கா கேட்குறீங்க? ஒய்ஃபுக்கு கேட்குறேன் மேடம். சரி, மனைவியோட வயது என்ன சார்? 46. 46. உங்க கேள்வியே கேட்கலாம் சார். மேம் சுகர் இருக்குங்க. ம் ரொம்ப டயர்ட் ஆயிடுற அப்படிங்க, வேலையை செய்ய முடியுது இல்லைங்க. சரி, தலை சுத்தல் அதிகமா இருக்குங்கிற அப்படிங்க சார். இப்போ படுத்துட்டே இருக்கிற அப்படிங்க. சரி, ரொம்ப வெயிட் கம்மி ஆயிட்டா அப்படிங்க சார். முதல்ல நல்ல வெயிட் இருந்தாங்க. சரி, இப்போ கொஞ்சம் வெயிட் ரொம்ப உடம்பு கம்மியாகி உடம்பு வெளியிருந்துருச்சுங்க சார். ரொம்ப சரி. வேலை செய்ய முடியல அப்படிங்கிறாங்க டாக்டர். இப்போ வந்து சர்க்கரை அளவு எவ்வளவு இருக்கு ரத்தத்தில்? சர்க்கரை 300 செக் பண்ண டாக்டர். ஹோமியோபதி சாப்பிட்டு இருக்கிறேங்க. சரி, அதை பற்றி நான் கருத்து சொல்ல விரும்பலை, தெரியுதா? ஏன்னா இப்போ சித்த மருத்துவத்தில் சரி. நல்ல முறையில் இதை கட்டுப்படுத்த முடியும். நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்க? திருப்பூர். திருப்பூர். ஆமாம். ஆமாம், திருப்பூரில் நிறைய சித்த மருத்துவர்கள் இருக்காங்களே. சரிங்க டாக்டர். டாக்டர் அழகேந்திரன் அங்கே இருக்கிறாரு, பாருங்களேன். அழகேந்திரன்ங்களா? டாக்டர் அழகேந்திரனை பாருங்கள். சரிங்க டாக்டர். இதை நல்ல முறையில் கட்டுப்படுத்த முடியும். ஆனால் நீங்கள் சொல்கிற குறிகுணங்கள்லாம் பார்க்கும்போது அவங்கள பரிசோதித்து பார்த்து தான் மருந்து சொல்லணும். சரி, திருப்பூரில் டாக்டர் அழகேந்திரன் இருக்கிறாரு, சந்திச்சு பாருங்கள். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? ஹலோ வணக்கம் வணக்கம் மேம். வணக்கம்மா, உங்க பேரு? என் பேர் வானஸ்டிங் மேம். எந்த ஊர்ல இருந்துமா? ஆற்காடுங்க மேம். ஆற்காடுல இருந்து. சரி, யாருக்கா கேக்குறீங்கம்மா? ஹஸ்பண்டுக்காக மேம். கணவரோட வயது என்னம்மா? வயது ஒரு 42ங்க மேம். 42. உங்க கேள்வியே கேட்கலாமா? ஓகே. வணக்கம் சார். வணக்கம். இந்த ஹஸ்பண்டுக்கு யூரிக் ஆசிட் லெவல் கொஞ்சம் அதிகமா இருக்குங்க மேம். டேப்லெட் சாப்பிட்டு இருக்காரு. சரி, அது எப்படி கம்மி பண்றது? அதை நம்ம குறைக்கலாம். அதாவது யூரிக் ஆசிட் யாருக்கு அதிகமாகுதுன்னு சொன்னால், ரொம்ப அசைவ உணவை விரும்பி சாப்பிடக்கூடியவங்களுக்கு தான் அதிகமாகுது. சார் அது உண்மைதானா? ஆமாங்க சார். முதல்ல செய்ய வேண்டியது அசைவ உணவை குறைக்கணும். சரிங்க. ஏன்னா அசைவ உணவில் இருக்கிற யூரியா வந்து உங்களுக்கு வந்து வெளியே போக மாட்டேங்கு உடம்பை விட்டு. அது பூரா எல்லாம் போய் ஜாயிண்டில் சேர்ந்து போயிடுது. சேர்ந்து அது கடுமையான வலியை ஏற்படுத்துது. இதை வந்து சித்த மருத்துவத்தில் நாங்கள் இதுக்கு மருத்துவம் அளிக்கிறோம். இதை குணப்படுத்தலாம். பட்டு நீங்கள் நேரடியாக வரணும். உங்களுடைய குறிப்புகளெல்லாம் எடுத்துக்கிட்டு நேரடியாக வரணும். அண்மையில் எடுத்த ரத்த பரிசோதனை அறிக்கையோடு வரணும். எந்த ஊரில் இருக்கிறீங்க? ஆற்காடு சார், ராணிப்பேட் டிஸ்ட்ரிக்ட். ஆமாம், ஆற்காடுலேருந்து நிறைய பேர் என்னை வந்து பார்க்குறாங்களே. ஒரு முறை வந்து பார்த்துட்டு போங்க. சார் எனக்கும் இந்த கட்டி மாதிரி வருது. எங்க வருதுமா கட்டி? கர்ப்பப்பையில. கர்ப்பப்பையில கட்டி. என்ன மாதிரி கட்டின்னுமா சொல்லிருக்காங்க? எம்ப்ராய்டிக் சிஸ்ட்னு போட்டுருக்காங்க. ஓகே. பேபியோ இல்ல பேபிக்காகவும் பார்த்துட்டு இருக்கோம். சரி, குழந்தையின்மையிலயும் இருக்கீங்க. என்ன சிஸ்ட் சொன்னாங்கம்மா? எம்ப்ராய்டிக் சிஸ்ட்னு சொன்னாங்க. எம்ப்ராய்டிக் சிஸ்ட்னு சொன்னாங்க. சரிம்மா, நீங்களும் வந்து பாருங்கள். எங்கள்கிட்ட வந்து பெண் மருத்துவர்களும் இருக்காங்க, லேடி டாக்டர்ஸும் இருக்காங்க. அவங்கள வச்சுட்டு பரிசோதிச்சுட்டு நான் வந்து உங்களுக்கு மருந்து கொடுக்குறேன். சரிம்மா, சித்தாலயா ஹாஸ்பிட்டலுடைய ஃபோன் நம்பர் வந்து இப்போ டிவியில் தெரியுது இல்லையா? அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிவிட்டு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிவிட்டு ஒரு முறை வந்து நீங்கள் நேரில் விசிட் பண்ணுங்கம்மா. உங்களுடைய கணவரையும் அழைச்சிட்டு வாங்க. நன்றி கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க. உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் இணைந்து இருக்கீங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள். மேடம் சார் பேசுங்க. ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து. உங்கள் பேர் சார்? சரி, யாருக்கா கேக்குறீங்க? உங்க வயது சொல்லிட்டு உங்க வயது சொல்லுங்க. என்னோட வயது 34. சரி, உங்க கேள்வி. எனக்கு ரொம்ப நாளாவே டஸ்ட் அலர்ஜியா என்னன்னு தெரியல. எனக்கு 34 வயசு ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமாவே அந்த இது இருந்துட்டே இருக்குது. மூக்கு அடைச்சிட்டே இருக்குது எப்பவுமே. சரி, அதனால என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் டாக்டர் கிட்ட கேட்டா, நீங்க போயிட்டு வெளியில செக் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரியான இந்த எனக்கும் அந்த அலோபதி எல்லாம் இது இல்ல, ஓரளவுக்கு இந்த சித்தாவில எனக்கு கொஞ்சம் இது இருக்கு. அதனால பார்க்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். சரி, தொடர்ந்து பேசலாம் டாக்டர் கிட்ட. மூக்கு அடைப்பு இருக்கு. 34 வயதாகுது சார்.
34 வயது, மூக்கடைப்பு இருக்கு, டஸ்ட் அலர்ஜி ப்ராப்ளமா ஒரு 7-8 வருடங்களா இருக்கும். ஆ இது வந்து சித்தாவில் நல்ல குணமாகக்கூடிய நோய் தானே இது. அங்கே ஸ்ரீபெரும்புதூரில் வேலுமயில் காலேஜ் ஹாஸ்பிட்டல் இருக்குது, அரசு மருத்துவமனை இருக்குது. நீங்கள் ஏன் காட்டலை? எனக்கு சரியா டைம் கிடைக்கல. இன்னொரு இல்லை நீங்கள் இதை வந்து 2 வேலுமயில் கல்லூரி மருத்துவமனை இருக்குது, அங்கே போய் காட்டலாம். நிறைய அரசு மருத்துவமனை ஸ்ரீபெரும்புதூரில் இருக்குது, சித்த மருத்துவமனை, அங்கே போய் காட்டுங்க. இல்லாட்டி ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து என்னை வந்து பார்த்துட்டு போங்க, இதை நம்ம சரி பண்ணலாம். நன்றி கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க. டிவி வால்யூம் குறைச்சிடுங்க, நீங்க தான் பேசிட்டு இருக்கீங்க. உங்க பேர் சொல்லுங்க. உங்க பேருமா, எந்த ஊர்ல இருந்து கூப்பிடுறீங்க? அம்மா உங்க பேர் சொல்லுங்க. நீங்க பேசுறது கேக்குதுமா. உங்க சொல்லுங்க. கார்த்திகா. ஹலோ. கார்த்திகா, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்கம்மா? கார்த்திகா, சென்னையில இருந்து பேசுறேன். சரி, யாருக்கா கேக்குறீங்க? என்னோட ஹஸ்பண்ட்காக. கணவருடைய வயது என்னம்மா? என்னோட ஹஸ்பண்டோட வயசு வந்து 44. சரி, 44. தொடர்ந்து உங்க கேள்வியை கேட்கலாம் டாக்டர் கிட்ட. ஓகே மேம். அதாவது என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து கை வந்து அந்த ஷோல்டர் இருக்குல்ல, ஷோல்டர்லயும் வந்து பெயின் இருந்துட்டே இருக்குன்னு சொல்றாங்க. அதுவும் வந்து எக்ஸ்ரே எல்லாம் எடுத்து பார்த்தாச்சு. அப்புறம் மணிக்கட்டுலயுமே வந்து பெயின் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனாலும் நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துமே நார்மல் ஆகல மேம். சரி சரி, சிறுவிரல்கள் எல்லாம் வலி இருக்குதா? அம்மா டிவி பார்க்காதீங்க, டாக்டர் கிட்ட போன்லயே நீங்க பேசுங்க. சிறுவிரல்களில் வலி இருக்காமா? கேக்குறாங்க. விரல்களில் வலி இருக்குதா? அம்மா நீங்க போன்ல பேசுங்க, டாக்டரோட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. விரல்கள்ல வலி இருக்கான்னு கேக்குறாரு. என்னமா புரியல? கை விரல்கள்ல வலி இருக்கா? கை விரல்கள் இல்ல மேம், அதாவது மணிக்கட்டுலயும் ஷோல்டர்லயுமே பெயின் இருக்குன்னு சொல்றாங்க மேம். சரி சரி, முழந்தாள்ல வலி இருக்கா? என்ன சார்? இல்ல முட்டுல கால் முட்டுல வலி இருக்கா? கால் முட்டுல இல்ல சார், கையில வந்து மணிக்கட்டுலயும் ஷோல்டர்லயும் சார். சரி. இல்ல எத்தனை மாசமா இருக்கு? இது ரொம்ப நாளாவே ஒரு 3 monthsக்கு மேல இருக்கும் சார். அதுக்கு டேப்லெட் பெயின் கில்லர் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க, ஆனாலும் சரியாகல இன்னும். சரி, சீரம் ருமட்டாய்டு ஃபேக்டர் பார்த்தாங்களா? சுகர். ஆமா சார், சுகர் இருக்கு. சரி, சுகர் இருக்கு. சரிம்மா, ஆர்ஏ ஃபேக்டர் பார்த்தாங்களாமா டெஸ்ட்ல? டெஸ்ட் பார்த்தாங்க சார், அது சுகர் இருக்கு. அம்மா டயபெட்டிக் கேட்கலமா, சக்கரை நோய் கேட்கல. ஆர்ஏ ஃபேக்டர்னு ஒரு டெஸ்ட் இருக்கு, அந்த டெஸ்ட் பண்ணாங்களா டாக்டர்? இல்ல சார், இல்ல பண்ணல. ஓகே. இதுக்கு நான் நேரடியா பார்க்கணுமா இவரை? சரி, நீங்க சென்னையில இருந்து கால் பண்ணியிருக்கீங்க? ஆமாங்க. சரி, சித்தாலயா நம்பர் வந்து இப்போ டிவியில் கீழே ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்கு. ஸோ நேரில் பார்க்கணும், அப்போ தான் முறையான சிகிச்சை கொடுக்க முடியும் அப்படின்னு டாக்டர் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. நீங்கள் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிவிட்டு முடிஞ்சால் நேரில் வந்து பாருங்கம்மா. தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் பேர், எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? டிவி பார்க்காதீங்க, ஃபோனில் பேசுங்க. நீங்கள் நிகழ்ச்சியில் இணைந்துட்டீங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள். டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள். ஓகே டாக்டர், இப்போ வந்து பொதுவாக இந்த நுரையீரல் புற்றுநோயாக இருக்கட்டும், இந்த புற்றுநோய்க்கு வந்து ஸ்டேஜஸ் வரையாக வந்து சிகிச்சை முறைகள்லாம் இருக்குது. இந்த நுரையீரல் புற்றுநோய்க்கான அந்த ஸ்டேஜஸ் பற்றி சொல்லுங்கள், அதற்கான ட்ரீட்மெண்ட்டையும் சொல்லுங்கள். ஸ்டேஜை பற்றி சொல்கிறது என்னென்னா, அந்த முதல் ஸ்டேஜ்லேயே கண்டறியப்பட்டுட்டா அதுக்கு வந்து சர்ஜிக்கல் ஆங்காலஜிஸ்ட்டை தான் போகணும். சரி, அவங்க இதை வந்து முதல் ஸ்டேஜிலேயே அந்த கட்டியை அகற்றிவிட்டால் அவர்கள் பல ஆண்டுகள் வாழ்கிறார்கள். சரி, நானே பார்த்துருக்கேன், பலர் 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் கூட. ஆனால் 2வது நிலை 3வது நிலை என்று போய்விட்டால் அதை வந்து ரொம்ப போராடி தான் நம்ம குணப்படுத்த வேண்டியது இருக்கும். இதில் என்னென்னா, மொத்தத்திலே முதல் நிலை 2வது நிலை 3வது நிலை 4வது நிலைன்னு இருக்குது. இந்த நிலையிலே சராசரியாக நுரையீரல் புற்றுநோய் வந்தவர்கள் 5 ஆண்டுக்கு மேல் வாழ்கிறவர்கள் 6 விழுக்காடு தான். தெரியுது? ஏன்னா ஒரு நிலைக்கு நோய் முத்துறது வரைக்கும் அவங்க இதை வந்து ஏதோ இருமல், நம்ம கை மருத்துவமாக பார்ப்போம்
அப்படி இப்படின்னு காலத்தை கழிச்சிட்டு சிக்கலான நிலையில் இந்த ப்ளூரல் எஃப்யூஷன், பெரிகார்டைட்டிஸ், இன்னும் எலும்புகளுக்குள்ள நோய் புகுந்துருந்தது, இந்த நிலையில் தான் அவர்கள் வருகிறார்கள். முதல் நிலை என்பது ஹிடன் ஸ்டேஜ். நான் முதல்ல சொன்ன பாருங்கள், நம்ம எக்ஸ்ரேல தெரியாது, ஸ்கேனில் தெரியாது. ஆனால் ஸ்பியூட்டத்தை சளியை சோதிச்சு பார்த்தா அதில் ஸ்பியூட்டம் சைட்டாலஜியில் கேன்சர் செல் காணப்படலாம். அது வந்து ஹிடன் ஸ்டேஜ்னு பேர். ஸ்டேஜ் 1ங்கிறது சப்சென்ட்ரிக் டியூமர் ஒன்று தெரியுது, எக்ஸ்ரேலேயோ ஸ்கேன்லேயோ தெரியுது. ஆனால் வேறு எந்த நிணநீர் குளங்களும் பாதிக்கப்படலை. அதைத்தான் நான் சொன்னேன். அந்த ஸ்டேஜில் சர்ஜிக்கல் ஆங்காலஜிஸ்ட்டை போய் அவங்க அதை நீக்கிட்டா வாழ்க்கை முழுவதுமே அவங்களுக்கு எந்த பாதிப்பு இருக்காது. ஆனால் 2வது நிலைங்கிறது அந்த டியூமர் வந்து 3 சென்டிமீட்டர் இருக்குது. பக்கத்தில் இருக்கிற நிழற்கோரங்கள் லிம்ஃபாட்டிக் கிளான்ஸ் சொல்லப்பாயிருக்கு. அது 2வது ஸ்டேஜ். 3வது ஸ்டேஜுங்கிறது டியூமர் வந்து 5 சென்டிமீட்டருக்கு 7 சென்டிமீட்டருக்கு நிணநீர் குளங்கள், நெஞ்சில் இருக்கிற நிணநீர் குளங்கள்லாம் வீங்கி இருக்குன்னு. அது 3வது ஸ்டேஜ். 4வது ஸ்டேஜுங்கும்போது இது வந்து அடுத்த நுரையீரலுக்கும் பரவிவிடுகிறது. அதற்கு பிறகு மூளை, ஈரல், எலும்புகள் இவற்றிற்கெல்லாம் கூட பரவக்கூடும். அது வந்து அந்தந்த ஸ்டேஜுக்கு தகுந்த மாதிரி மருத்துவம் கொடுப்போம். சரி. ஆனால் இந்த ஸ்டேஜில் வர்றவங்களுக்கெல்லாம் நாங்கள் மருத்துவம் செய்கிறோம். தெரியுதா? அவர்களோட கலந்துரையாடுறோம். அவங்க படித்தவங்களாக இருந்தால் கலந்துரையாடுறது ரொம்ப எளிது. சரி. தெரியுது? அவங்க படித்தவங்கள இல்லைன்னா அவங்களோடு வரக்கூடிய படித்த நண்பர்கள், உறவினர்களோடு கலந்துரையாடித்தான் நாங்கள் மருந்து செய்கிறோம். ஏதோ நாங்கள் எல்லாத்தையும் குணப்படுத்திடுறோம் அப்படின்னு சொல்கிறதில்ல. ஆனால் எங்கள்கிட்ட வந்தவங்க எங்கள் மருத்துவத்தை பாராட்டி இருக்கிறாங்க. ஏன் என்ன சொல்லி பாராட்டியிருக்காங்கன்னா, எங்கள் உறவினர்களுக்கு புற்றுநோய் வந்திருந்தது, அவங்க கீமோ பெற்றுக்கொண்டு பட்ட பாடு எங்களுக்கு தெரியும், அதனால தான் நாங்கள் சித்த மருத்துவத்துக்கு வந்திருக்கிறோம் என்று சொல்லி அவங்க வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக நாங்கள் அவங்கள்ட்ட. புற்றுநோயாளிகளுக்கு சித்த மருத்துவம் என்பது ஒரு சுகமான அனுபவம். இதை நான் தான் செய்யணும்னு இல்லை, நல்ல அனுபவமும் நூல் அறிவும் உள்ள எந்த சித்த மருத்துவரும் செய்ய முடியும். தெரியுதா? சரி. நல்ல முறையில் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நான் எங்களுடைய நோயாளிகள் பட்டியலே நிறைய நுரையீரல் புற்றுநோயாளிகள் இருக்கிறாங்க. அப்படியா? ஆமாம். வேற ஒரு மருத்துவம் பண்ணியிருந்தாலுமே சித்த மருத்துவம் வந்து நீங்கள் இல்லை பண்ணுவீங்களா? 19 முறை கீமோ எடுத்து விட்டு அப்பவும் டியூமர் சுருங்காமல் எங்கள் இடத்துல வந்திருக்காங்க. அப்படியா? இப்போ 3 ஆண்டுகளாக அவங்க வாழ்ந்து கொண்டிருக்காங்க. சிறப்பு. தெரியுதா? அந்த மாதிரி ஆற்றல் படைத்த சித்த மருந்துகள் இருக்கு. அதுக்காக நான் நவீன மருத்துவத்தை குறை சொல்லலை. சரி. ஸ்டேஜ் 1 சர்ஜிக்கல் ஆங்காலஜிஸ்ட்டை வச்சு ட்ரீட் பண்ணிடலாம். சரி. ஸ்டேஜ் 1 கடந்தால் கீமோ அப்படின்னு போகணும், ரேடியேஷன் போகணுங்கிறத விட சித்த மருத்துவம் என்பது சுகமான அனுபவம். இந்த 2 மருத்துவ முறைகளோடு சித்த மருத்துவம் சுகமான அனுபவம் என்பதை எந்த அறிவியல் மேடையிலையும் விவாதிப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன். தெரியுது உங்களுக்கு? அதற்குரிய ஆதாரங்களை சேகரித்து வைத்திருக்கு. சரி. இப்போ நுரையீரல் வந்து நம்ம பலமாக வச்சுக்கணும், இந்த புற்றுநோய் வராமல் இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் அந்த எப்படி நம்ம வச்சுக்கலாம், எதெல்லாம் ஃபாலோ பண்ணணும்? புற்றுநோய் வராமல் தடுக்க முடியுமா என்பது இதுவரைக்கும் தெளிவுபடுத்தப்படும். ஆனால் அதை தாமதிக்க வைக்கலாம். கூடுமான வரைக்கும் நம்ம பாதுகாப்பாக இருந்து கொள்ளலாம். நாம் ஏற்கனவே சொன்ன பற்றில நம்முடைய வாழ்க்கை முறை, நம்முடைய முன்னோர்கள் வகுத்து தந்த வாழ்க்கை முறை நமக்கு பொருத்தமானது நம்முடைய இந்தியர்களுக்கு. இப்போ நாம் வந்து என்ன வெஸ்டர்னைஸ் ஆகிட்டுருக்கோம், சுகவாசிகள் ஆகிட்டுருக்கோம். என்ன நம்முடைய நடை, நம்முடைய உடை, நம்முடைய உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாமே மாறுபட்டதாக போய்கிட்டு இருக்கு. இந்த மாற்றங்கள் நமக்கு பெரும் தீங்குகளை கொண்டு வந்தார். இன்னைக்கு பாருங்கள், கலைத்துறையை சேர்ந்த ஒருத்தர் நடுவயசில் இறந்து போயிட்டார். ரொம்ப வேதனையாக இருக்கு. கண்டிப்பாக. நேற்று குத்துச்சண்டை வீரர் ஒருத்தர் இறந்து போயிட்டார். அவர் நடுவயசில் இறந்து போயிட்டார்.
கிரிக்கெட் பிளேயர் ஒருத்தர் விளையாடிக்கிட்டு இருக்கிறாரு, அங்கேயே காலி 4 நாளைக்கு முன்னால். அவருக்கு எவ்வளோ பெரிய மருத்துவ பரிசோதனைகள் நடைபெற்றிருக்கும். கண்டிப்பாக. இதெல்லாம் இயற்கைக்கு மாறுபட்ட ஒரு வாழ்க்கையை நாம் அமைத்து கொண்டு சீரழிந்து கொண்டிருக்கோம். அவன் மேல்நாட்டில் நம்முடைய நடைமுறைகளை பின்பற்ற ஆரம்பிச்சிருக்காங்க. இங்கே என்னென்னா நாம் இந்த மாதிரி துன்பத்துக்கு ஆளாகிக்கிட்டு இருக்கிறோம். அதனால் இப்போ என்னென்னா, இப்போ வரக்கூடிய இந்த வாழ்வியல் நோய்களுக்கெல்லாம் முக்கிய காரணம் முதல்ல எராட்டிக் ஃபுட், ஆரோக்கியமற்ற உணவு. 2வது போதுமான உடல் உழைப்பு கிடையாது, உடற்பயிற்சி கிடையாது. 3வது போட்டி, பொறாமை, அழுக்காறு எல்லாமே அதிகமாயிருச்சு. அறநெறிகள் பற்றிய நம்பிக்கை குறைந்து கொண்டே வர வர அழிவு பாதையில் போய் கொண்டிருக்கு. நிச்சயமா. இப்போது இந்த மது பழக்கம் கொண்டவர்கள், அதே மாதிரி இந்த ஸ்மோக் பண்ணுறவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வேற அதுக்கு வந்து ஆல்டர்னேட் வச்சுருக்கேன், அந்த நிக்கோட்டினுக்கு வந்து ஐயோ அது பெரிய கொடுமையாகி போச்சு. இப்போ நான் வரும்போது கூட அங்கே கடைகளில் நின்று இளைஞர்கள்லாம் புகைப்பிடிச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு அரசு என்ன செய்ய முடியும்? அரசு தடை பண்ணியிருக்கு, பொது இடங்களில் புகைப்பிடிக்கக்கூடாதுன்னு. அரசு என்ன செய்ய முடியும்? தனி மனிதனாக பற்றி திருந்தலைன்னு அரசு என்ன செய்ய முடியும்? தெரியுதா? இப்போ என்ன சொல்கிறாங்க, புகைப்பிடிக்க மட்டும் இல்லை, புகைப்பிடிக்க பக்கத்தில் இருந்து அந்த புகையினுடைய தாக்குதலுக்கு உள்ளாகிறவர்களும் புற்றுநோய்க்கு இலக்காகிறார்கள் என்பது இப்பொழுதைய கண்டுபிடிப்பு. கண்டிப்பாக. அதனால் தனி மனித நெறிமுறைகளை நாம் சீர்படுத்தாமல் இதெல்லாம் ஒன்றும் சரியாக வராது. இன்றைய டாக்டர் ஆன் காலில் நுரையீரல் புற்றுநோய்க்கான ஒரு நல்ல விழிப்புணர்வை எங்களுக்காக கொடுத்தீங்க. நேர்கள் கேட்டு அவங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கு ரொம்பவே பொறுமையாக பதில் சொன்னீங்க. எளிய மருத்துவ குறிப்புகளும் எங்களுக்காக கொடுத்தீங்க. டாக்டர், மிக்க நன்றி. ரொம்ப நன்றி. வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணி திருநாள். என்ன நேர்களே, இன்னைக்கு டாக்டர் ஆன் கால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறோம். இதே மாதிரி இன்னொரு ஹெல்தியான எபிசோடில் நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.